அனைவருக்கும் வணக்கம். அ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா PNR/100. என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் Pனா என்னன்னு கேட்டிங்கன்னா அசல். Pனா வந்து என்னது அசல். எப்பயுமே வந்துட்டு இது வந்து ரூபாயில் வந்து இருக்கும். 3200 3500 அப்படி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்னா வந்து ஆண்டு. என்னன்னா ஆண்டு. இது உங்களுக்கு என்னல இருக்கலாம், இயர்ஸில் வந்து கொடுக்கலாம், மந்தில் கொடுக்கலாம், அப்புறம் வந்து டேஸில் வந்து கொடுக்கலாம். இயரில் கொடுக்கலாம், மந்தில் கொடுக்கலாம், டேஸில் கொடுக்கலாம். நீங்கள் எந்த இது கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து என்ன பண்ணணும்னா இயரில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். மந்த்தாக கொடுத்துருந்தாலும் டேஸாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இது இயராக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு இந்த ஆர் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வட்டி வீதம். வட்டி வீதம் எப்பயுமே வந்துக்கிட்டு இந்த வட்டி வீதம் பெர்சன்டேஜில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபார்முலாவில் போடும்போது பெர்சன்டேஜ் போடக்கூடாது. எக்ஸாம்பிள் 4% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 4 மட்டும்தான் வந்து போடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம்மு ஆண்டுக்கு 4% தனி வட்டி விகிதத்தில் 5200 ரூபாய்க்கு 2 வருடங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் நான் என்ன சொன்னேன், வட்டி விகிதம் 4% கொடுத்துருக்காங்க. நெட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் இருக்குது. அப்போ அசல் P = 5200. எண் வந்து எவ்வளவு, 2 இயர்ஸு. 2 இயர்ஸு. எண் வந்து 2 இயர்ஸு. எண் வந்து 2 இயர்ஸு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. P என்னது நமக்கு 5200 இன்ட்டு எண் வந்து 2 இன்ட்டு இங்கே 4 மட்டும்தான் போடணும், பெர்சன்டேஜ் போடக்கூடாது. /100. ஓகே, எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. திருப்பி என்ன இருக்கும், 52 இன்ட்டு 2 இன்ட்டு 4. இது 2 8. 8 இன்ட்டு 52 2 16. மீது 1 8 40. 416. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 416. ஓகேங்களா? செகண்ட் சம் வந்து பாருங்கள். ஆண்டுக்கு 4.5 ஓகேவா தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 1400 ரூபாய்க்கு 2 வருடங்களுக்கு தனி வட்டி என்ன? ஓகேவா? ஆண்டுக்கு இது வந்து ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4/1/12 ஆக்கிக்கலாம். P வந்து எவ்வளவு, அசல் வந்து 4400 ரூபாய். வருடங்களுக்கு வந்து என்னது, எண் வந்து என்னது 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை வந்து நீங்கள் பின்ன மாற்றிக்கோங்க. 8/9/2ன்னு மாற்றிக்கலாம். 8 8 + 1 9/2ன்னு வந்து இதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P = SI = PNR/100. PNR/100. PNR/ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 ஈக்குவல் டு P வந்து எவ்வளவு, 1400 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு, 9/2 இன்ட்டு எண் வந்து என்னது 2 /100. கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கு 0 0 பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு 9. ஓகேவா? 4 36. இது 3 1 12 126 ஆன்சர். 3 ஆண்டுக்கு 16/23% தனி வட்டி விகிதத்தில் 3400 ரூபாய்க்கு 9 மாதத்திற்கான தனி வட்டி என்ன அப்படின்ட்டுருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. R = 16/23%. P =
3400 n = இங்கே 9 மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை இயரை மாற்றணும்னா பை 12. ஓகேவா, பை 12 போட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் PNR/100. PNR/100 = P வந்து என்னது 3400 இன்ட்டு R வந்துக்கிட்டு இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. இது வந்து இது பின்னமாக மாற்றினா 3 16 48 50/3 50/3 இன்ட்டு 9/12 இன்ட்டு /100. ஓகே, /100. ஓகேவா, இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சிருங்க. 1 3 3 3 3 9 6 2 12 25 2 50 1 3 3 2 3 6 இங்கே 6 இருக்குது 2 3 6 1 2 17 2 35. அப்போ 17 × 25 17 25 மல்டிப்ளை பண்ணால் 7 5 35 மீதி 3 1 5 5 3 8 7 14 மிச்சம் 1 1 2 1 3. அப்போ 5 12 4. ஆன்சர் ஈக்குவல் டு 425. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 425. ஆண்டுக்கு 8% தனி வட்டி விகிதத்தில் 7500 ரூபாய்க்கு ஒரு வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டி என்ன? ஒரு வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? R = 8%, P = 7500. என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 year 6 month கொடுத்துருக்காங்க. 1 year 6 month வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR. P என்ன வந்து 1 year 6 வந்து எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/1/2 1/1/2. ஓகேவா, 1 year 6 month 1/2 தானே. இதை போட்டாச்சு. ஓகேவா, இந்த 6 வந்து என்ன பண்ணிட்டோம் 1/2ன்னு போட்டுக்கிட்டோம். இல்லை வந்து எப்படி பண்ணால் இது மந்த்தில் இதான இருக்குது, எப்படி போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா இது 6 month தானே. அப்போ 6/12 எதாக்குன்னா 1 6 2 12 அதான் 1/2 ஆகிட்டோம். இப்போ இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இது நார்மல் பின்னமாக ஆக்கணும்னா 1 2 2 2 + 1 3/2 இது வந்து எப்படி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 வந்து 6 மந்த்து தானே இருக்குது. அப்போ இது இயர் ஆக்குனா 6/12ன்னு போட்டுக்கலாம். 6/12 1 6 6 12 அதான் வந்து பண்ணது 1/2. இதை வந்து என்னது கலவு பின்னத்தில் இருக்குது. இது இதாக பின்னமாக மாற்றோம்னா 1 2 2 + 1 3/2. அந்த 3/2 தான் இங்கே போட்டிருக்கு. இன்ட்டு இயர் வந்து 8 இங்கே போட்டிருக்கு. 100. 1 2 2 8. ஓகேவா, இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 75 × 3 × 4 12 12. அப்போ 75 12 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 900 வந்து கிடைக்கிது. 5th சம் பாருங்கள். 5 ஆண்டுக்கு 6.25% தனி வட்டி விகிதத்தில் 3000 ரூபாய்க்கு 4/2/2005 முதல் 4/2/2005 முதல் 18/4/2005 வரை தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. R வந்து கொடுத்துருக்கு வந்து எழுதியிருக்கு. P அசல் வந்து என்னது 3000 ரூபா. இங்கே எண் வந்து பாருங்கள் 4/2/2005 முதல் 18/4/2000 வரை. இது எப்படி வந்து நம்ம இது கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் எழுதிருக்கீங்க. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் எழுதியிருக்கு. ஓகே, பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள், பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள், மார்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக 31 வரும், ஏப்ரலுக்கு வந்து 30 மாதம். ஓகே, 30 நாட்கள் இருக்குது. ஓகேவா, நமக்கு பிப்ரவரி மாதம் 28 நாள், 4 நாள் வந்து தேவையில்லை நமக்கு, அதனால் 4 நாள் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். மார்ச் வந்து 31 அப்படி வரும். ஏப்ரலில் வந்து நமக்கு என்ன வேணும் 18 நாள் தான் வேணும். ஓகேவா, 18 நாள் எடுத்துக்கிட்டோம்னா இதை டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 73 days.
டோட்டலாக ஆட் பண்ணால் 73 டேஸ். சாரி, நான் ஒன்ஸ் சொல்கிறேன். 4/2/2005 18/4/2005 வரை கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்து எழுதியிருக்கு. பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள், மார்ச்சுக்கு 31 நாள், ஏப்ரலுக்கு 30 நாள். பிப்ரவரியில் 4 நாள் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் வந்துக்கிட்டு நான் 4 நாள் வந்து இது மைனஸ் பண்ணிக்கிறேன். 24, மார்ச் 31, ஏப்ரல் வந்துக்கிட்டு 18 நாள் தான் எனக்கு தேவை. 18 நாள் எடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணால் 73 டேஸ். என்னது? 73 டேஸு. ஓகேவா? இப்போ 73 டேஸ் இயரில் கன்வெர்ட் பண்ணால் 1 இயருக்கு என்ன வந்துடும்? 365 நாட்களா? அப்போ n = 73/365. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. PNR/100 இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் P வந்து எவ்வளவு? 3000 இன்ட்டு n வந்து என்னது? 73/365 இன்ட்டு R வந்துக்கிட்டு இங்கே 6.25% கொடுத்துருக்காங்க. இது பின்னம் மாதிரினா 4 24, 24 25/4. ஓகேவா? /100. இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 5 டேபிள்ஸு இல்லை, இது 2 15 2 30. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 15/73 இன்ட்டு 25/2 இங்கே 365. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணால் 7 5 35, மீதி 1 இருக்கும். 3 5 15, இங்கே 3 5 15. நாங்கள் 1 73 73, 1 73 73 தான். நெக்ஸ்ட்டு 3 25 75/2. 75/2. இங்கே 75/2னா 75 உள்ளே போட்டு 2 டேபிள் ஆட் பண்ணிங்கன்னா, இல்லை இங்கே கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 6, மீதி 15, 7 2 14, மீதி 1 இருக்கும். 5 37.5 ரூபீஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஆன்சர்.